Daily. Taste the Daily. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புச்சிரெட்டிப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் கூலி விவசாய கூலி தொழிலாளி ராஜேந்திரன். இவர் வயசு 60. இவர் தீராத வயிற்று வலி காரணமாக கடந்த சில வருடம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு வந்திருக்காரு. இதனால கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வயிறு வலி அதிகமானதுனால அவர் பூச்சி மருந்து கொடுத்து தற்கொலைக்கு முயன்றார். இதனால அருகில் அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் பார்த்துட்டு மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அது சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. ஆனா அவர் சிகிச்சை பலனின்றி 3ஆம் தேதி அவர் உயிரிழந்தாரு. இதனால அவருடைய உடலை வாங்குவதற்காக காவல் நிலையத்திலிருந்து இந்த பிரேத பரிசோதனை பெறுவதற்காக அந்த கடிதத்தை கொண்டு வரதுக்காக போயிருக்கு. நேற்று பகல் 11 மணி அளவில் இந்த உடலை கேட்கும் போது அவருடைய உடல் வட மாநில தொழிலாளிகளுடைய ஒரு உடலை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப விவசாய கூலி தொழிலாளர் ராஜேந்திரன் 60 வயசு ஆகுது. ஆனா இப்ப இவருடைய கொடுத்தவருக்கு 55 வயசு. இது செல்லாத ரொம்ப வாக்குவாதம் பண்றாங்க. நேற்று முன்தினம் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த உடல்கள்ல எந்தெந்த சிசிடிவி காட்சியில ராஜேந்திரன் உறவினர்கள் ஆய்வு செய்யறாங்க. இந்த முதியோர் உடலை பீகாருக்கு அனுப்பி வச்சதை அங்க மருத்துவமனையில் இருக்கிற நிர்வாகிகள் அங்க இருக்கிற அந்த அதிகாரிகள் அவசியமா இங்க இருந்து பீகாருக்கு போயிருக்கு இந்த பாடி, அதனால இது மாற்றி எடுத்துன்னு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இந்த பீகார் இந்த பாடி எப்படி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் மனோஜ் மாஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு 55 வயது நபர். அவர் 30ஆம் தேதி தான் இங்க பெங்கல் பக்கத்துல நடக்கிற இந்த தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு சாலை பணி போடுவதற்காக அவர் வேலைக்கே வராரு. 30ஆம் தேதி பார்ப்பறாரு. இங்க 2ஆம் தேதி தான் வேலைக்கு ஜாயின் பண்றாரு. ஆனா 2ஆம் தேதி வேலைக்கு போறவர் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாம அவர் மயங்கி போயிடுறாரு. அவர் அந்த 2ஆம் தேதி கூப்பிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. அவர் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிடுறாரு. அதனால அவருடைய பாடியை தான் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பிரேத பரிசோதனைக்காக யாரோ ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த பீகாரை சேர்ந்த யாரோ ஒரே ஒரு நபர் மட்டும் வந்ததுனால அவசர பார்த்து அவர் யார் என்னன்னு கூட பார்க்கல. டாக்டர் அது இன்னும் கேட்கல. வயசு தான் கேட்கறாங்க 55. சரி சொல்லிட்டு இந்த இவருடைய அந்த விவசாய கூலி தொழிலாளர் ராஜேந்திரனுடைய உடலை உடற்கூறு ஆய்வு செய்து அவர் பீகாருக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இந்த நிலையில தான் இவங்க போலீஸ் தெரிய வருது இது இந்த மாதிரி மாற்றி அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இவங்க கூப்பிட்டு ராஜேந்திரன் உடல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதனால காவல்துறை என்ன பண்றாங்க, இங்கிருந்து கொண்டு போன ராஜேந்திரன் உடலை மீண்டும் கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். அதுக்கப்புறம் பண்ணலாடினா சரி கொண்டு வாங்க முதல்ல பார்க்கலன்னா, அதுக்கப்புறம் இங்கிருந்து காவல்துறை சார்பில் ராஜேந்திரன் பீகார் கிட்டத்தட்ட பீகார் மாநில எல்லை பகுதியில் அவங்க வீட்டுக்கிட்ட போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அவங்க எல்லைக்குள்ள போற நிலையில காவல்துறை இங்கிருந்து தகவல் கொடுத்ததுனால அவங்க புறப்பட்ட குறைந்தது 24 மணி நேரமாவது ஆகும் அப்படின்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க, வந்தவொடனே உங்களுக்கு ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த நிலையில அதை ஏற்றுக்கொண்டு போனாங்க உறவினர் ராஜேந்திரன் உடனே இந்த காலையில வராங்க. 11 மணி 1 மணி அளவில் ராஜேந்திரன் உடல் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க. ஒண்ணு வந்தாலும் மீண்டும் ராஜேந்திரன் உடலை பிரேத பரிசோதனை செய்யணும், செஞ்சுதான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மருத்துவமனையில பேசியிருக்காங்க. ஏற்கனவே உடல் பொருள் ஆய்வு செஞ்சுதானே இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, திருப்பி எதுக்கு பண்றீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வாக்குவாதத்துக்கு ஈடுபடுறாங்க. இதனால திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனைக்கு காரணம் மருத்துவமனை முதல்வர் ரேவதி, ஆர்எம்ஓ ராஜ்குமார் இவங்க மேலாம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இவங்க அலட்சியமான பதில் சொல்றாங்க. மருத்துவமனையில இருக்கும் போதே நிறைய யாருக்கும் இது பண்றது இல்லை. அதே மாதிரி இந்த விஷயத்திலேயே அவங்க அலட்சியமா செயல்பட்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு அவலமான நிலையெல்லாம் ஏற்படுது. இதனால இது சம்பந்தப்பட்ட இவங்க டீன் ரேவதி மேடம், அவங்க ஆர்எம்ஓ ராஜ்குமார் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இது உடனடியாக ஆய்வு செய்து அந்த உடற்கூறு ஆய்வு செய்யாம நாங்கள் கொடுத்துறோம், அதை வாங்கி கொடுக்குறோம் மாதிரி காவல்துறை சொன்னதுனால அவங்க அமைதியாக இருக்காங்க. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் உடல் ஒப்படைக்கப்படுற மாதிரி காவல்துறை சொல்லியிருக்காங்க. ஆர்வம் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாநிதி.